அருவிகள், அணைகள் என இயற்கை எழில் கொஞ்சம் தேனிக்கு வந்திருக்கிறேன். தென் மாவட்ட மக்களின் குலசாமியாக மதிக்கப்படுகிற வெண்ணிக்குவி கட்டி முல்லை பெரியாறு அணை பகுதிக்கு வந்திருக்கிறேன். வைகையாறும் கொடைக்கானல் மலையும் பக்தர்களுக்கான பழனியும் அடங்கிய திண்டுக்கல் தொகுதி பரப்புரைக்கும் சேர்த்தே வந்திருக்கிறேன். தேனி திண்டுக்கல் தொகுதியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கெடுத்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில விவசாயிகளுடைய தலைவர் அருமை தோழர் சண்முகம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஐபி செந்தில்குமார் அவர்களே, மணிமாறன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அவர்களே, மகாராஜன் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களே, மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முருகவேல் ராஜன் அவர்களே, தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகே அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, ஒருங்கிணைந்த தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது தேர்தல் பரப்புரை கூட்டமா அல்லது வெற்றி விழா மாநாடா என அனைவரும் வியக்கும் அளவுக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஐபி அவர்களுக்கும் சக்கரபாணி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கழகத்துக்கு தென்பாண்டி மண்டலத்தில் கிடைத்த பெரியசாமி தான் துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி. ஐபி அவர்களை பார்க்க நரை தட்டியிருந்தாலும் அவர் உழைப்புக்கு நரை தட்டவில்லை. ஐபி அவர்களது உழைப்பே தேனி திண்டுக்கல் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக
நம்முடைய சகோதரர் தங்க தமிழ்செல்வன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தங்க தமிழ்செல்வன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். திமுகவுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர், தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செயல் வீரர், விவாதங்களில் சிரித்தபடியே சீறுவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அவரது குரல் தேனி மக்களின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து 40 ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர். மாணவர்கள், இளைஞர்கள், உழவர்கள், தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவரது குரல் திண்டுக்கல்லின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த 2 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? உறுதியா கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. அதனால வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். இந்தியா கூட்டணி மக்களுக்கான சாதனைகளை செய்யக்கூடிய நம்பகமான கூட்டணி. நாளை சாதனைகளாக மாறப்போகிற திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக எடுத்து சொல்லணும்னா, பேபி அணை மற்றும் முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தப்படும். வாழை மற்றும் திராட்சைக்கு மதிப்பு கூட்ட தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். உசிலம்பட்டி, தேனி, போடிநாயக்கனூர் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். போடி, கொட்டக்கூடு ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்க அணை கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும். திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்கப்படும். முல்லை பெரியாறிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து ஆண்டிப்பட்டி கண்மாய்களுக்கு வழங்கப்படும். திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்தப்படும். 10 ஆண்டுகளா மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள், ஜிஎஸ்டி சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100லிருந்து 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி தமிழ்நாட்டோட குரலா திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். தெற்கின் குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிக்குது. அருமை சகோதரர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டுமென்றால், ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கப்படும். நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் உள்ளிட்ட மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு. நாம் சொல்லியுள்ள அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது. நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பது உங்கள் தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்வதற்காக மட்டுமல்ல, நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர முடியும். நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் மக்களை பற்றி இறக்கப்படும் ஒரு மனிதர் பிரதமராகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அதேபோல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாற்றிடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாற்றிடுவாங்க. இவை அனைத்துக்கு மேலாக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு.
நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர், டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா, தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு. நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேர்ல இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேர்ல இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவான்? உங்க ஷோ பிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்களில் சென்னை வந்ததை பற்றி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாராம் மோடி அவர்களை. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல. அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது. கடந்த 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார். ஆனா அனுமதி கொடுக்கல. நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன். பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை. மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்க கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை. இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி ரூபாய். இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி. ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை பொய் பேசுறாரு. சென்னையில் ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில் வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா, வெளி மாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு. இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல், ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ முறை விளக்கம் சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்கிறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கவுண்ட்டுக்கு வரவும் பிஎம் கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசியிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரை யாவரும் கேளி, இதுதான் தமிழர் பண்பாடு. பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார்? சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா? இப்போ கூட சமூக நீதியை பேசுற
காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு? 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வெட்கப்படணும். நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும். தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி. சொல்லுங்க, வேண்டாம் மோடி. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இன்னும் சத்தமா வேண்டாம். தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும். அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும். நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும். அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம் பெறும். குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம் பெறும். இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம அமைச்சு 3 ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். பெற்றோர்கள் பலர் வேலைக்கு போறதால காலையில் பள்ளிக்கு வர குழந்தைங்க சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் பசியாரும் இந்த திட்டத்தை பற்றி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். அதுல ஒரு பெற்றோர் சொல்றாங்க, சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போட்டு செய்யறாங்க, இதனால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இன்னொரு தந்தை சொல்றாரு, இப்பெல்லாம் நாங்க வீட்டில் செஞ்சா கூட பசங்க சாப்பிட்றது இல்ல, ஸ்கூல்ல ரொம்ப நல்லா இருக்கு, அங்க போய் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுறாங்க. 7:30 மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துருது அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோர்வில்லாம தெம்பா பாடங்களை கவனிக்கவும் இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு. அது மட்டுமில்ல, இதனால எடை குறைவா இருந்த மாணவர்களுடைய எடை அதிகரிச்சிருக்கு. ஏன் மாணவர்களுடைய வருகை, பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. இந்த புரட்சிகர திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய வளர்ந்த நாடு, வளர்ச்சி பெற்ற நாடு கனடா நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறதாக அந்த நாட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தனியார் தொலைக்காட்சி ஒன்று பெண்கள் கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அதுல ஒரு தாய்மார் சொல்றாங்க, ஸ்டாலின் அண்ணன் தர இந்த உரிமை தொகை வச்சு எங்க வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன், உண்மையான தேவை இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொகை போய் சேருது என்பதற்கு நானே சாட்சின்னு சொன்னாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 கோடி
ஒரு கோடியே 15 லட்சம் பேர் மகளிர் பயன்பெறாங்க. எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் 1000 ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தராருன்னு பாசத்தோடு உரிமையோட இந்த திட்டத்தை கொண்டாடுறாங்க. உரிமை தொகையால கிராமங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சு உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு. இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமில்ல, பொருளாதார புரட்சி திட்டமும் இன்னைக்கு மாறி இருக்கு. அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குறதுக்கு தோழி விடுதி. கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். விரைவில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். 1 கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சாலை விபத்துக்களில் 2 லட்சத்திற்கு அதிகமானவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு நான் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேனான்னு கேட்டா இல்ல, இன்னும் ஏராளமான பல வளர்ச்சி திட்டங்களை தீட்டணும். அதுக்கு நம் உடன்பாடான ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டை மதிக்கிற ஒன்றிய அரசு அமையணும். ஒன்றிய அரசின் கூட்டணியில நாம் எப்பவெல்லாம் இருந்திருக்கிறோமோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிமுக ஒன்றிய அரசுல கூட்டணி சேர்ந்தா சுயநலத்துக்கு பயன்படுத்தும். திமுக ஒன்றிய அரசில் இடம்பெற்றால் மாநிலத்தின் நலனுக்காக பயன்படுத்தும். கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்திலையும் நாம் வென்றோம். அந்த ஒரே ஒரு தொகுதியான இந்த தேனி தொகுதி இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லணும். உறுதி எடுத்துட்டீங்களா? தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் வென்று இந்தியா கூட்டணியுடைய ஒன்றிய அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கான எல்லா சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வருவோம். நாம தான் எல்லா தொகுதியும் வெல்ல போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன கேட்கிறாரு? மத்திய அரசுல 14 வருஷம் இருந்தீங்களே திமுக, என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு. பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன், காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்திரிகையை படிங்க. பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும்? இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக 2 காரியங்களை தான் செய்யும். ஒன்னு, திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு? ஸ்டாலின் உளறாரு. ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு, அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு. பழனிசாமி அவர்களே, திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம், திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம், ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். இதுதான் வரலாறு.
நீங்க என்ன கனவுல இருந்தீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும். இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும். பார்த்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து பறிக்க போறோம். அடுத்து என்ன பேசுறாரு? அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் வேண்டாம். அடுத்து விவசாயியுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி. விவசாயிகள் உங்க ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்கள கஷ்டங்களை பேசுவாங்க. கழக ஆட்சியில விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியா இருக்காங்க. பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல? அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல? 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சது ஒன்றிய பாஜக அரசு. 1.5 வருஷம் 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில தங்கி போராடினாங்க விவசாயிகள். அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால் தான் பின்வாங்கிச்சு பாஜக அரசு. அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு. ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றல. எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மேல இரக்கமற்ற வகையில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழிவாங்கினப்போ இந்த பச்சை பொய் பழனிசாமி எங்கே போனார்? உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி? 3 வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பும் இல்ல. பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார். இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி. போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர்னு சொன்னார். ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார். பழனிசாமி அவர்களே, திமுக ஆட்சியில தான் வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். 3 ஆண்டுகளை 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். நீங்க கஜானாவை தூர்வாரினீங்க. நாங்கள் டெல்டா மாவட்டங்களில் கால்வாய்களை தூர்வாரி காவேரி கடமடைக்கும் கொண்டு சேர்த்தோம். உணவு அமைச்சர் இங்க இருக்காரு சக்கரபாணி. ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல்ல சாதனை பண்றோம். வேளாண் துறை சார்பில் கண்காட்சி, திருவிழா, சங்கமம் நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம். மண்ணும் செழிக்குது, மக்களும் செழிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சு சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுபான்மை மக்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். சிஏஏக்கு எதிராக போராடின பெண்கள் குழந்தைகள் மேல கூட தடியடி நடத்தி அதை பார்த்து ரசிச்சு
நான் உட்பட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மேல 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாரு. குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார்? எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு ஆணவமாக கேட்டார். அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. அதுதான் உண்மை. இந்த 2 துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும். இந்த சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக இப்ப பாஜகவோட அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி. மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல. அடுத்து தேனி தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார். யாரு? தினகரன். இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, இன்னும் பேசி இருக்காரு. டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு? நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா? நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதுல ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில வந்துருவாங்க. அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் இங்கிலாந்துலாம் சொல்றோம்ல, அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும். அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன். 1995-96 ஆண்டுகள்ல வெளிநாட்டில இருந்து 62,61,000 அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவாணி மோசடியில சிக்கினவர் தான் இந்த தினகரன். பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு. இந்த வழக்க 30 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் அவருக்கு 28 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவர் பிஜேபி போனார்னு? அது மட்டுமல்ல, அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டனுக்கு நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன். காரணம் என்ன? அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும், அதனால 2 வழக்கும் தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர்தான். அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார். கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும். தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க. கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க. இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. ஓபிஎஸ் நிலைமை என்ன? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர்.
இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது. தினகரனை மிரட்டி தேனியில நிக்க வச்சிருக்காங்க. இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை கொடுங்க. பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற பாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது. பிடிமா பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு. சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக. இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா? தமிழினத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வஞ்சகம் செய்யும் பாஜக கூட்டத்துக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன், பாமக ஆகிய அடிமை கூட்டத்துக்கும் திண்டுக்கல் தேனி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது. 40 நாடும், 40 நமது, நாடும் நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. எங்க குரல் பத்தாது. 40 நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. நன்றி.